So 8 oil drops, each of radius r and having same charge q are combined to form big drop, identical drops. So the ratio of the potential கேட்டிருக்காங்க. First small drop எடுத்துக்கலாம். நம்ம small drop எடுக்கும் பொழுது அதனுடைய radius என்னன்னு எடுத்துக்கலாம். Radius வந்து small r. Okay. அப்ப அதனுடைய charge வந்து small q. இப்ப நம்ம வந்து okay. இதனுடைய potential நமக்கு வேணும்னா potential வந்து வேணும்னா it is equal to kq by r. கரெக்டா? ஸோ அதுதான் வந்து அதனுடைய பொட்டென்ஷியல். நவ் இப்போ நம்ம வந்து இது வந்து நான் வந்து விஎஸ்ன்னு எழுதுகிறேன் ஸ்மால் ட்ராப்புங்கிறதுனால. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பிக் ட்ராப், அதாவது இந்த எல்லா 8 ட்ராப்ஸையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு பெரிய ட்ராப்பாக உருவாக்குறோம். அப்போ நீங்கள் அதில் ஒன்றே ஒன்று ஞாபகம் தான் வச்சுக்கணும், என்னது, வால்யூம் ரிமைன் சேம். ஓகே, வால்யூம் ஆஃப் பிக் ட்ராப் எப்படி இருக்கும், 8 times the volume of, okay, volume of the combination of small drops இல்லையா, அப்போ 8 times the volume of small drops. எல்லா ட்ராப்பையும் சேர்த்தினோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வால்யூம் தானே பிக் ட்ராப் உடைய வால்யூம். ஸோ அதனால 8, ஏன்னா இங்கே 8ன்னு கொடுத்துருக்கறதுனால 8. ஸோ வாட் இஸ் த வால்யூமா, இங்கே வந்து 4/3 பை, ஏன்னா ஸ்பியர் இல்லையா, ஸ்பெரிக்கல் ஷேப் இல்லையா ட்ராப்ஸ், அதனால 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப். பிக் ட்ராப்புக்கு நான் ரேடியஸ் என்னன்னு எடுத்துக்கிறேன், கேபிட்டல் ஆர். சார்ஜ் நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், கேபிட்டல் கியூ. சரியா? அப்ப 4/3 பை ஆர் கியூப் போகும்போது என்ன ஆகும், 8 times 4/3 பை ஸ்மால் ஆர் கியூப். இப்ப நம்ம என்னது, இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ ஆர் கியூப் வந்து என்னது, 8 times ஆர் கியூப். அப்ப நான் வந்து ஸ்மால் ஆர் எடுத்தேன்னா ஆர் கியூப் வில் பி ஈக்குவல் டு ஆர் கியூப் பை 8. அப்ப ஸ்மால் ஆர் என்னது, ஸ்மால் ஆர் வேண்டாம், எனக்கு கேபிட்டல் ஆர் தானே வேணும். கேபிட்டல் ஆர் வேணும்னா என்னது, 2 into 8 to the power 1/3 என்னது, 8 cube root of 8 is 2. ஸோ 2r தான் இது. அப்போ நம்ம வந்து இப்போ வந்து பொட்டன்ஷியல் சார்ஜ் கண்டுபிடிக்கணும். சார்ஜ் ஆஃப் பிக் ட்ராப் என்னது, சார்ஜ் ஆஃப் பிக் ட்ராப் வந்து கேபிட்டல் Q வில் பி ஈக்குவல் டு 8 times சார்ஜ் ஆஃப் ஸ்மால் ட்ராப். ஸோ இதுதான் வந்து 8 times Q. கரெக்டா? ஸோ நவ் இப்போ வந்து நீங்கள் வந்து பொட்டன்ஷியல் கண்டுபிடிங்க பார்க்கலாம். பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சோம்னா V will be equal to, V of big will be equal to KQ by capital R. K into 8 times Q by capital R என்னது 2 times R. So 4 into KQ by R. KQ by R potential of the small drop வந்து இதை வந்து KQ by R நான் என்ன எடுத்துக்கலாம், VSன்னு எடுத்துக்கலாம். So VB is 4 times VS. So VB is potentials of the bigger drop and the smaller drop ன்னு கேட்டுட்டாங்க. ஸோ ரேஷியோ பார்த்தோம்னா என்னது, VB வந்து 4:1 ஆயிடும். சரியா? நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டினும் அதே தான்ப்பா. என்ன, ஸோ வந்து 8 oil drops same size are charged to potential 50 volt each. இங்க வந்து பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாங்க, கொஸ்டின்ல என்னது, பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாங்க. So the oil drops are merged into large drop. What will be the potential of the drop? Just நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, வால்யூம் ஆஃப் த ஸ்மால் ட்ராப், சாரி, பொட்டன்ஷியல் ஆஃப் த ஸ்மால் ட்ராப் என்னது, அதே கான்செப்ட் தான். அதனால நான் பொட்டன்ஷியல் ஆஃப் ஸ்மால் ட்ராப் என்னது, Vs ஈக்குவல் டு KQ by R. கரெக்டா? இப்போ வந்து நம்ம என்னது, பொட்டன்ஷியல் ஆஃப் பிக் ட்ராப் வேணும்னா சேம் மெத்தட் தான், பட் நான் திரும்பவும் பண்றேன், அவ்வளவுதான். பிக் ட்ராப் என்னது, K கேபிட்டல் Q by R. இப்போ ஆருக்கும் என்ன ரிலேஷன், R வந்து பார்த்தோம்னா 4/3 வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ 4/3 பை ஆர் கியூப் மஸ்ட் பி ஈக்குவல் டு 4/3 பை ஸ்மால் ஆர் கியூப். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இது ஜென்ரலைஸ்டா உங்களுக்கு தெரியும் இல்லையா, MCQல ஈஸியா போடுறதுக்காக, அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, வால்யூம் ஆஃப் பிக் ட்ராப் இஸ் ஈக்குவல் டு எத்தனை டிராப் கம்பைன் பண்றோம் அதை என்னன்னு எடுத்துக்கிட்டேன்னா, என்னது, நம்பர் ஆஃப் டிராப்ஸ். கரெக்டா? நம்பர் ஆஃப் டிராப்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா n டைம்ஸ் வால்யூம் ஆஃப் ஸ்மால் டிராப். ஓகேயா? அப்போ நான் எடுக்கும் பொழுது என்ன ஆகும், இங்கே n வந்துடும். ஸோ எல்லாம் கேன்சல் ஆகும்போது ஆர் கியூப் வில் பி ஈக்குவல் டு n டைம்ஸ் ஆர் கியூப். அப்போ ஆர் வேல்யூ என்னது, n to the power 1/3 to the power into r. அவ்வளோதான். இப்போ எப்போ ரேடியஸ் கேட்டாலும் ரேடியஸ் ஆஃப் த பிக் ட்ராப் வில் பி ஈக்குவல் டு எத்தனை ட்ராப் கம்பைன் பண்றோமோ அத்தனை ட்ராப் டு த பவர் 1/3 கியூப் ரூட் எடுக்கணும். அதனால தான் உங்களுக்கு 27, 8 இதே மாதிரி தான் கொடுப்பாங்க MCQல. இப்போ இதையே நான் வந்து பொட்டன்ஷியல் ஆஃப் பிக் ட்ராப்புக்கு போட்டேன்னா என்ன அர்த்தம், பொட்டன்ஷியல் ஆஃப் K கேபிட்டல் Q பை R, K இன்டூ n டைம்ஸ், ஏன்னா Q வந்து என்னது நமக்கு n இன்டூ ஸ்மால் Q, ஏன்னா பிக் ட்ராப் உடைய சார்ஜ் வந்து n இன்டூ ஸ்மால். ஸோ டிவைடட் பை R என்னப்பா, n to the power 1/3 into R.
ஸோ கே கியூ பை ஆரை நான் செப்பரேட்டாக வச்சுக்கிறேன் n டு த பவர் 1 மைனஸ் 1/3 அப்போ என்ன ஆகும் n டு த பவர் 2/3 இன்டூ கே கியூ பை ஆர் ஸோ சிம்பிளா n டு த பவர் 2/3 இன்டூ விஎஸ் கே கியூ பை ஆர் என்னது வி ஸ்மால் பொட்டன்ஷியல் ஆஃப் ஸ்மால் ட்ராப் கரெக்டா ஸோ நம்ம எப்பவுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் பொட்டன்ஷியல் ஆஃப் பிக் ட்ராப் என்னது பொட்டன்ஷியல் ஆஃப் பிக் ட்ராப் வந்து n டு த எத்தனை ட்ராப் கம்பைன் பண்ணுறோமோ அது டு த பவர் 2/3 இன்டூ பொட்டன்ஷியல் ஆஃப் ஸ்மால் ட்ராப் சரியா இது டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல கான்செப்ட் வைஸ் போனோம்னா வால்யூம் போட்டு அதுல இருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சு அதுல இருந்து பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கலாம் இங்க ஸ்மால் டிராப் உடைய பொட்டன்ஷியல் என்னது 50 வோல்ட் 8 டிராப் ஸோ 8 டு த பவர் 2/3 இன்டூ 50 ஸோ 8 2 டு த பவர் 3 இன்டூ 2/3 இன்டூ 50 3 கேன்சல் ஆகும் 2 ஸ்கொயர் 4 இன்டூ 50 வந்து 200 வோல்ட்ஸ் ஸோ ஆப்ஷன் என்னது இங்க சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் சரியா